Hi guys, welcome to my channel. This is Master Skin. So, like என்ன பார்க்க போறோம் வந்துட்டு காந்தா படத்துக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட் ஷர்ட் தான் போடலான்ட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு என்னமோ தெரில, ஏதோ ஒன்று சிங்க் ஆகல. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒயிட் ஷர்ட் தான் போட்டு போகிறோம். ஸோ இது நானாக வாங்குறது என் காசு. ஓகே, ஸோ போகலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் பண்ணுறாங்கன்னா மழை வர டைமாக இருக்குது. காந்தா படத்துக்கு போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அட் த சேம் டைம் வந்துட்டு படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, அண்ட் வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு போக விளாக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்துட்டு ஒரே ட்ரெயினே இருக்குது. படத்துக்கு வேறு போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போகலாம். ரேப்பிடோ வந்துட்டு புக் பண்ணியிருக்கேன். ரேப்பிடோ புக் பண்ணி அதில் வந்துட்டு 10,000 ஃபைன்லாம் போடுறாங்க. ரேப்பிடோ ஓடிட்டு தான் இருக்குது. பார்ப்போம், புக் பண்ணிட்டு நான் வந்து அடுத்தடுத்து பிளாக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, யாரு கூட நான் இருக்கேன். வந்துட்டு அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய லைக் மழை தான், ரெயினி அப்படியே வந்துகிட்டே இருக்குது. பெருசாக வேறு எதுவும் தெரில. அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாகவும் இருக்குது. இன்றைக்கி பார்த்தா மழை வரணும். ஓகே, படத்துக்கு போனால் சரிங்க, வேறு வரவும் தேவையில்லை. படம் போனால் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஈரப்பதமாக இருக்கா. அதுதான் கூட வந்துட்டு புக்கிங் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து அதுக்குள்ளே வெயிட் பண்ணுவோம். நான் நினைச்சிருப்பாங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் அக்செப்ட் பண்ண மாட்டான். ஆட்டோவில் ஏறி போயிடலான்னு இருக்கேன். அக்செப்ட் பண்ணிட்டாப்புல. அண்ணா, ரேப்பிடோ ஓட்டலாம் அந்த இதெல்லாம் போடுறாங்களாங்க. அது என்ன கதை இது? சரி, ஃபைன்லாம் போடுறாங்களா அங்கே? நியூஸ் எல்லாம் அதான் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக அந்த பாலிமரெலாம் வந்துச்சு, 10,000 ஏதோ ஃபைன் போட்டாங்களா அங்கே? இல்லை, அது என்ன ஃபைன் சொன்னீங்க? அது வந்துட்டு ரேப்பிடோ வந்துட்டு பேனு, பைக் டாக்ஸி வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இங்கே இருக்காது. ஆனால் அது பார்க்கும்போது வந்துட்டு ஐயோ அப்படின்னு. ஆனால் வந்துட்டு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ரேப்பிடோ இங்கே தமிழ்நாட்டில். ஏன் சொல்கிறேன்னா வந்து நானே சம்டைம்ஸ் இது பார்ட் டைமாக இது ஓட்டலான் இருந்தேன். அப்போ திடீர்னு தமிழ்நாட்டில் எல்லாமே அதான் இது ஆட்டோக்கார பிரச்சனைலாம் இருக்குல்ல. ஆமாம், ஒரு ஆள் தான் அது எப்படி சொல்கிறது. ஆனால் அது ஆட்டோவில் காமிக்கிறத விட கம்மி தான். ஆமாம் ஆமாம், நான் கொள்ளாடிக்கிறானுங்க கேட்டால் வந்துட்டு. ஆமாம், ஏன் இப்போ இது கூட ஆட்டோவில் இப்போ இங்கேருந்து அங்கே போனீங்கன்னா 100 ரூபா. எப்பயோ ஒரு ஆளுக்கு 70 ரூபா அப்படின்னா ஆட்டோ கண்டிப்பாக எடுத்துப்பான். என்ன பண்ண முடியும்? கண்ட்ரி டெவலப் ஆகுது. ஆமாம், பைக் வச்சுருக்கேன், வேலை இல்லை, வேலை கையில் இருக்கேன், என்ன பண்ண முடியும்? நான் ஓடிட்டே தான் இருக்கேன். ஆமாண்ணா, எல்லா ஆட்டோக்காரையும் கல்மாவை போட்டு ஆரம்பிக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், இவ்வளோ ஆட்டோக்காரங்க அதே ஓலா இது வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதிலே நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போ அதில் வரல, சம்பாதிக்கிறாங்க. ஆமாம், 2000 ஓட்டுறாங்க.
நான் வந்துட்டு அவர்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, ரேப்பிடோ இதில் வந்து நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா வந்துட்டு, லைக் வந்து நானும் வந்துட்டு ஓட்டலான்ட்டு இருந்தேன். ஸோ ஆனால் வந்துட்டு இந்த பாலிமர் நியூஸ்ல எல்லாம் இது வந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டு பசங்க தான். பட் ஆனால் அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பைக் டாக்ஸி ஓட்டினா வந்துட்டு இந்த மாதிரி 10,000 ஃபைனு, அது பைக் டாக்ஸி வந்துட்டு அலோடு கிடையாது, அது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா அது அப்படின்னு, தமிழ்நாட்டில் எல்லாம் அலோடு தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஓட்டலாம் அப்படின்னாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழ்நாட்டில் இதெல்லாம் இல்லீகல் கிடையாது அப்படின்னாரு. அண்டு எங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் தெரியாது, நாங்கள் பாட்டுக்கு ஓட்டிகிட்டே இருக்கிறோம், அவ்வளோதான். அண்ட் நீயும் ஓட்டு, சாயங்காலம் டைம் இருந்தால் ஓட்டு, நல்லா ஏர்னிங்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு ஆகிட்டே தந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே பிரச்சனை, ஆட்டோக்காரங்க லைக் வந்து காசு அதிகமாக பண்ணுறாங்க. இப்போ 2 பேர் ஏறினா 2 பேருக்கும் வந்துட்டு 260 200 அந்த சம்திங் வந்துடும். ஒரு ஆளுக்கு 150 ரூபா வச்சு பார்த்தா 2 ஆளுக்கு வந்துட்டு 150 எவ்வளோ 300 ரூபா வந்துருச்சுல்ல. ஸோ அதனால தான் வந்துட்டு யாரும் பண்ண மாட்றாங்க. பட் ஆனால் இங்கே இப்படி இல்லைல்ல. இப்போ நாங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்துட்டு வருது. இப்போ அவங்க வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு. இப்போ மேட்ருனா சங்கம் வச்சுருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் பிரச்சனை அப்படின்னு. சங்கம் வைக்காதவங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் நீயே பார்க்குறல்ல, இப்போ ஏற்கனவே ஆட்டோவில் போர்ட்ரு ஓட்டுறாங்க, ஆட்டோலேயே வந்துட்டு புக்கிங் பண்ணி ஓலா ரைடு ஓடுறாங்க, ரேப்பிடோலேயே வந்துட்டு ஆட்டோ வச்சு எவ்வளோ ரோடு இருக்காங்க, தெரியாதான்னு கேட்டார். ஆமாம், அது உண்மை தான். ஸோ அந்த மாதிரி அது வந்து நான் கேட்கலான்னு டக்குன்னு தோணுச்சு. பட் அவர்கிட்ட போய்ட்டு நான் இந்த வீடியோ ரெக்கார்டு பண்ணுறேன்னா அவர் சொல்லுவாரான்னு தெரில. ஸோ அதனால் வந்துட்டு ஏதோ அப்படியெல்லாம் வச்சு எடுத்ததில் வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு. நான் வீடியோ பார்க்கும்போது எனக்கே புரிஞ்சு, ஐயோ மூஞ்சி இப்படிலாம் தெரியுது அப்படின்னு. ஸோ மற்ற தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்டு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டாங்க. யா காசி தியேட்டர் காந்தா கைஸ். நம்மளை ஏமாத்திட்டாங்க நினைக்கிறேன். ஆளே இல்லையாங்க. உங்களோட சேர்த்தா ஒரு 2 பேர் 3 பேருங்கிறாங்க காந்தா படத்துக்கு. சரி பரவாயில்ல, ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன். நிற்கிறத இப்போ தான் ஒருத்தர் சொன்னாங்க, ஆளே இல்லைடா எங்கடா அப்படின்ட்டு. சரி ஓகே பரவாயில்ல, நாங்கள் மட்டும்தானே இருக்கோம், நம்ம ஜாலியாக வந்துட்டு படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றும் இல்லை. 2 மணிக்கு வந்து எவன் இருப்பான், 3 மணினா ஷோ. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஆள். அண்டு வந்து ரேப்பிடோ பற்றி வந்துட்டு ரேப்பிடோ ஓட்டுறத கேட்டேன். பட் நான் அவருக்கு தெரியாமல் ஆடியோ ரெக்கார்டு பண்ணியிருக்கிறேன். பட் அந்த ஆடியோ வந்துட்டு கேட்க மாட்டேன்னு தெரியல. நிறைய விஷயம் ஷேர் பண்ணார். ஸோ அதை பற்றியெல்லாம் வந்துட்டு பேசலாம். அண்டு இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. அண்டு வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த காந்தா படம் வந்து ஒரு உண்மை சம்பவம். ஓகே. ஸோ அந்த உண்மை சம்பவம் வந்துட்டு யதார்த்தமாக எடுத்துருக்காங்களா இல்லை உண்மையாக எடுத்துருக்காங்க நமக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்துட்டு எந்த ரிவ்யூவும் பார்க்கல, நல்லா இருக்கான்னு தெரில, நல்லா இல்லையான்னு தெரில. அண்ட் ஐ டிடன்ட் டோன்ட் நோ. நான் ஃபஸ்ட் டே ஷோ வர நான் வந்துருக்கிறேன். பட் ஆனால் இங்கே யாருமே இல்லை. அண்டு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ வேறு என்ன அப்படின்னா மீட் பண்ணலாம். நான் வந்துட்டு இப்போது காசு தேட்டர் நான் ரொம்ப நாள் வந்துருக்கிறேன், ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கிறேன். ஆனால் நீ ஏன் வேறு தேட்டரே ஒன்று கிடைச்சி அதான் காசு தேட்டர் மட்டும்தான் இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லி விரும்புகிறேன். எனக்கு பக்கத்தில் இருக்கிற தேட்டர் இருக்கும், அதனால் வந்து இங்கேயும் சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் வரேன். இதை விட பெஸ்ட்டாக இருக்கிற பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் உதயம் தேட்டர் எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. உதயம் தேட்டர் காலியானதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. அந்த முக்கிய அறிவிப்பு படிக்குமா, பீடி, சிகரெட், பான்புராக், ஸ்விங்கம் மற்றும் மது அருந்தியவர்கள் அனுமதி இல்லை. மது அருந்தியவர் டிக்கெட் வாங்காதீர்கள். மீறி டிக்கெட் வாங்குவது சட்டத்திற்கு தரப்பட மாட்டாது. ஸோ நீங்கள் வந்துட்டு பிடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் வந்துட்டு தரமாட்டானுங்க. அண்ட் வந்து ஃப்ளைட் இதெல்லாம் நிறைய மேட்ரு இருக்குங்க. ஃப்ளைட் ரோல் இது வந்துட்டு ஃபஸ்ட்லாம் தெரியாது, அப்படியே இழுத்து ஒரு அளவு தெரியாமல் தான் நான் வந்துட்டு இங்கே சின்ன வயசில். அண்டு தண்ணீர் பாட்டில் தவிர மற்ற தின்பண்ட பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் அனுமதி இல்லை. மது அருந்தியவர்கள் பான்பரசு அனுமதி இல்லை போட்டிருக்காங்க. பாருங்க, என்னெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்குது. என்ன பண்ணுறது, ஓகே தான், ஜாலியாக இருக்குது, மச்சாவாக இருக்குது. அண்ட் வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு உண்மையாக சொல்கிறேன், நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஆட்கள் உள்ளே வர்றதுக்கு வந்துட்டு ஆன்லைனில்
புக்கிங் வந்து நிறைய பேர் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நான் நினச்சேன் மண்டே அன்னைக்கும் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்ட்டு. பட் உள்ளே வந்து பார்த்தா தெரியுது அந்த அளவுக்கு சீன்லாம் இல்லை. அது அவரே சொல்கிறார், நான் யார் சொன்னாலும் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வீடியோ ஏதாவது ரீச் ஆச்சுன்னா வந்துட்டு பாவம், அதனால் இல்லைன்னா நான் அவரே வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். அவங்க வந்து ஓப்பனாக இருக்காங்க, நாம அப்புறம் வந்துட்டு அது அதனால் நான் போடல. ஓகேயா? ஸோ வேறு என்ன பண்ண வந்துட்டு போக போக நிறைய பேசலாம். படம் எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. அண்ட் இந்த இதில் வந்துட்டு நாங்கள் பாட்டுக்கு நான் அப்படி அப்படி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அண்ணன் வந்துட்டு என்கிட்ட வந்து இந்த படம் எப்போ போடுறாங்க அப்படின்னு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்துட்டு காந்தா படம் எப்போ போடுறாங்க அப்படின்னு கேட்டார் போல். அப்படின்னு நான் சொன்னால் 3 மணிக்கு போடுவாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு நான் நினச்சி சொன்னேன் 3 மணிக்குன்ட்டு. அப்படியா கேட்டார் அப்படின்னா. ஓகே சரி, இந்த படம் பார்க்குறதுக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாரு. என்ன படத்தை சொல்கிறாங்க அப்படின்னு அங்கே கேட்க ஆரம்பிச்சார். அப்படின்னா நான் நிற்கிறதுல இந்த சைடில் வந்துட்டு காந்தா போஸ்டர் ஒட்டிருக்கு, இந்த சைடில் வந்துட்டு ஆண் பாவம் பொல்லாத போஸ்டர் ஒட்டிருக்கு. ஸோ 2க்கும் வந்துட்டு இது இங்கே இருக்குது, அது அங்கே இருக்குது. அப்போ அவர் இங்கே கை காமிச்சார். இங்கே கை காமிச்சோடனே நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு. அது இந்த படம்ப்பா அப்படின்னு. அந்த தேட்டர்லேயே ஓடலைண்ணா, யாருண்ணா நீ அப்படின்னேன். அந்த படம் ஓடுது, பட் காசு தேட்டரில் ஓடலை. ஆண் பாவம் பொல்லாத படம் ஓடலை, அது எடுத்துட்டாங்க. இப்போ காந்தா படம் மட்டும்தான் ஓடுது அப்படின்னா. அப்படின்னா அப்புறம் நீ இப்படி பண்ணால் பார்த்தீங்களா மப்பு தலைவன், அப்படியே போதை குடிச்சிக்கிட்டு வந்துட்டு அப்படியே டீசெண்டாக இருக்காப்புல. பட் ஆனால் வந்துட்டு குடிச்சிருக்காங்க. அப்புறம் எப்பவும் வந்து ஒரு செய்கை அப்படி இப்படி ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி அது பார்க்க சிரிப்பாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு வாட்ச்மேன்கிட்ட போயிட்டு ஏதோ கேட்டிருந்தார். அப்புறம் அங்கேயே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் திடீர்னு வந்து ரோட்டுக்கு போயிட்டார். ரோட்டுக்கு போயிட்டு பஸ்ஸு வந்துட்டு இருந்துச்சு. பஸ் வரும்போது பஸ் வந்து நிப்பாட்டிட்டு அப்படி கை அப்புறம் வாட்ச்மேன் இருக்கு இப்போ. ஏன்னா வந்துட்டு போதை என்ன சொல்ல முடியும், நம்ம வந்துட்டு ஓகே சரி அவ்வளோதான் அப்படின்னு நம்ம அப்படி அப்போ நான் திட்டி விட சொல்லணும். சும்மா நம்ம பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மகிட்ட வந்துட்டு ஏறிடுவாங்க. அதனால் வந்துட்டு எனக்கு என்னென்னா நான் நார்மலாக இருக்கேன்னு நினச்சேன். பட் அப்படி இப்படி வந்தார் பாருங்க, ஸ்மெல்லு அப்படியே கரும்பு அப்படி மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஷேர் பண்ணலான்ட்டு அது அங்கே நான் சொல்லலை. ஸோ வீடியோ ரொம்ப சவுண்டாக ஒரு மாதிரி நசன்னு இருக்குது. நானும் வந்துட்டு என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறேன் ஆடியோ இதுன்னு கேட்குறதுக்கு. பட் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. மெட்ரோ பாணி பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? ஸோ நாம் இப்போ வந்துட்டு காசி டாக்கீஸுக்கு போகிறோங்க. ஏன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது, நான் தான் சொன்னேன். தேட்டரில் மூவி கேன்சல் ஆகிடுச்சு. லைக் அது எப்படி அப்படின்னா வந்துட்டு ஆட்கள் வரல, ஒரு 15-20 பேராக இருக்கணும், 4 பேர்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி அப்புறம் வந்து காசி டாக்கீஸ் போயிட்டுருக்கோம். இவ்வளோ படம் ஓடுது. ஆட்டோகிராஃப் நான் பார்த்துட்டேன் 21 இயர்ஸ் லேட்டர். ப்ரெடேட்டர்லாம் பார்க்கல, கும்பிட்டு பார்க்கணும். அதெல்லாம் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு காசியில் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா அங்கே ஆட்கள் கம்மியாக இருக்காங்க அப்படின்ட்டு. அதான் அந்த புக்கிங்கில் வந்துட்டு போடுவாங்க தெரியுமா, இத்தனை பேர் சீட்டு பின்னாடிலாம் ஃபுல்லாக இருக்கும், முன்னாடி ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி போட்டாலும் ஆள் பார்த்தாங்க. பட் ஆள் வரல. ஆள் வராது இருக்கான்னு என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா வந்துட்டு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒரு 4 பேர் 5 பேர் வந்துருக்காங்க என்னை சேர்த்து. பட் டிக்கெட்டை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. அம்மா தான் நான் பேசாமல் காசி டாக்கீஸே வந்து 4:30 வந்து வந்திருக்கேன். பட் அவங்க வந்து 3 மணிக்குன்னு சொல்லி சரி இங்கே வந்து பார்த்தா இப்படி இனி இங்கே வந்துட்டு 1.5 மணி நேரம் மறுபடியும் வெயிட் பண்ணேன். நிறைய படம் பார்த்துருக்கேன் லைஃப்பில். ஃபஸ்ட் டைம் தேட்டரில் வந்துட்டு புக்கிங் கேன்சல் ஆகுது.
என்ன பண்ணுறது. ஸோ இப்போ நாம் வந்துட்டு இங்கே காசி டாக்கீஸில் இருக்கோம். நண்பா பொறுத்தார் கும்மி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு நாம் மொத்தம் 2:30க்கு கிளம்புனோம். ஸோ 3 மணிக்கு காசி தியேட்டருக்கு போனோம். காசி தியேட்டரில் வந்துட்டு ஒரு 2:45க்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டாங்க. காஸ்ட்யூம் வந்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு அங்கேருந்து சரி எங்கே டிக்கெட் இருக்குதுன்னு பார்த்தா காசி டாக்கீஸில் இருக்குது. ஒரு நடையாக நடந்து காசி டாக்கீஸில் வந்து 4:30க்கு மொத்தமாக ஒரு 2.5 மணி நேரத்தை வெயிட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் படத்தை வந்து பார்க்க வந்திருக்கோம். காந்தா. ஸோ காந்தா படம் நம்மளை ஏமாத்தாது நான் நம்புகிறேன். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஓகே தான், ஜாலியாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆன்லைனில் வந்துட்டு கிறுக்கு மாதிரி கொடுத்துட்டு இப்போ டிக்கெட் புக் பண்ணால் நான் கூப்பிடாது தானே வெறியாகுதுங்க. என்ன சொல்கிறதே தெரியல. சரி அப்புறம் வேறு என்ன பண்ணுறது, மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். பார்க்கணும் முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு காசி டாக்கீஸில் வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய பேர் இருக்கானுங்க. ஆனால் எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. லைக் அவங்க சுற்றி இருக்காங்க. நல்லா இருக்குல்ல. என் பக்கத்தில் யார் தான் வர போகிறான்னு தெரில, இல்லை நான் மட்டும்தான் இங்கே இருக்க போகிறேன்னு தெரில. காந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அண்ட் மோரோவர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஓகே ஏதோ ஒரு ஃபீல் இருக்குது, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. நான் பார்க்கும்போதும் வந்துட்டு படம் நல்லா இருக்கும் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு தோணுது. பட் படம் பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குது எது இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்த்துட்டு எது இருந்தாலும் முடிவு பண்ணலாம். அண்ட் வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்க்ரீனில் அப்புறம் படம் பேர் சாந்தா இல்லை, காந்தா. காந்தா Kanta, scene 14, shot 1, take 1. ஸோ படம் வந்துட்டு உண்மையிலே வந்து தரமாக இருக்குது. அதை பற்றி ஃபுல்லாக பேசலாம் ரூமுக்கு போயிட்டு. ஓகே, லைக் ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ரக்கடாக கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் எமோஷ்னலாக போயிருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் கன்வே பண்ணுறேன். ஓகே, வி ஆர் இன் டச். நெக்ஸ்ட் விஷயம் படம் முடிஞ்சு அண்ட் நாம் இப்போ ரூமுக்கு போயிட்டு எல்லா கண்ட்ராவையும் சொல்கிறேன். வெறுப்பாக இருக்குது எனக்கு, போயிட்டு சொல்கிறேன். அதாவது நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த விளாக்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த விளாகில் வந்துட்டு நடந்தது என்னமோ வந்துட்டு ஒரு என்னோடய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 85%. ஓகேயா? ஸோ பேலன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா வந்து நான் ஏன் காமிக்கல சில விஷயங்கள் அப்படின்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. உண்மையை சொல்ல போகிறேன், நான் வந்துட்டு தேட்டரில் படம் பார்க்க போயாச்சு. ஓகே, ஸோ காசி தேட்டரில் வந்துட்டு 1:45 நான் கிளம்பிட்டேன் இங்கேருந்து. அண்ட் வந்து 2 மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகிட்டேன். ரேப்பிடோ புக் பண்ணி 2:30 ரீச் ஆகிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு 3 மணிக்கு ஷோன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நானும் 2-3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே திடீர்னு கட் பண்ணால் வந்துட்டு ஷோ கேன்சல்ப்பா அப்படின்ட்டாங்க. என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இந்த காந்தா படத்துக்கு வந்துட்டு பெருசாக ஆட்கள் வரல காசி தேட்டரில் அப்படின்ட்டு, 4 பேர்லாம் வச்சு படம் ஓட்ட முடியாது அப்படின்ட்டு இப்படி சொல்லிட்டாங்க.
அப்போ வந்துட்டு சரி ஓகே காசு திரும்பி தருவாங்கல்ல, சரி ஓகே காசை திரும்ப கொடுங்கன்னு கேட்டால் வந்துட்டு ஓகே தரேன் அப்படின்ட்டாரு. எவ்வளோ அப்படின்னு கேட்டால் வந்துட்டு 160 அப்படின்னு. ஆ அப்படிங்கிறான். ஏடா டிக்கெட்டு ப்ரைஸ் உன் தேட்டரு உனக்கு தெரியாதா? எனக்கு அந்த மாதிரி காண்டாயிடுச்சு. அப்புறம் நான் வந்துட்டு அந்த இதெல்லாம் காமிச்சேன். நான் எப்போவுமே வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டிக்கெட் வருதுன்னா அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன். அது சேவ் பண்ணால் வந்துரும்பா அப்படின்னா வந்துட்டு இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக. அப்போ நான் அதை காமிச்ச உடனே சரி ஓகே அப்படின்னு வந்துட்டான். எந்த பேச்சும் பேசல. இல்லை அது இல்லைன்னா தருவானானே தெரில. அந்த மாதிரி அவன் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு வாட்ச்மேன் அவர்கிட்ட பேசும்போது என்ன அப்படின்னா காசி டாக்கீஸில் போடுவாங்க அங்கே போகும் தம்பி அப்படின்னா. சரி ஓகே நான் அங்கே புக்கிங் பார்த்தா வந்துட்டு புக் மை ஷோவில் பார்த்தேன். புக் மை ஷோவில் பார்க்கும்போது 4:30 அரௌண்ட் 4:30 இருந்துச்சு. சரி ஓகேன்னு 2:45 என்னமோ தான் இங்கேருந்து இப்படி ஷோ கேன்சல் அப்படின்ட்டாங்க. அங்கேருந்து போயிட்டு அங்கே போய் 1.5 மணி நேரம் வந்துட்டு காற்று கிடந்து பார்க்கலான்னு உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் ஓகே எல்லாம் சீட்டடெல்லாம் ஆகி காந்தா படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 35 மினிட்ஸ் தாண்டி ஒரு டியூரேஷன் கெஸ் பண்ண முடியும். ஸோ 35 மினிட்ஸ் தாண்டி நினைக்கிறேன். ஓன்னு ஒரு கத்தல், இந்த குழந்தை கத்துறது எனக்கு சத்தியமாக புரியலைங்க. நான் இதுக்கு முன்னாடியே கதறிட்டு இருக்கேங்க இது மாதிரி. எனக்கு அது என்னடா அந்த குழந்தை என்னடா வந்து படம் பார்க்க போகுது, ஏன்டா சாப்பிட்டிக்கிறீங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குழந்தை வந்து நான் குழந்தைய தப்பு சொல்லல, சின்ன வயசுல என்ன பண்ணும் அது பாவம், அதுக்கு எனக்கு தெரியும். வந்துட்டு அந்த லைட்டு மொபைல் டார்ச் லைட் ஆன் பண்ணி அது பாட்டுக்கு அங்கே அடிச்சுட்டு நடக்குது. படம் பார்க்கவே முடியல. நான் கத்திட்டேன் ஐயோ அப்படின்ட்டு. கத்துற உடனே அங்கே எல்லாருமே வந்துட்டு பார்த்து வந்துட்டு படத்தை கத்துற மாதிரியே சூப்பர் அந்த மாதிரி இருந்துட்டு சொன்னேன். ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க, சீரியஸாக நடந்தது. ஓகே ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருந்துச்சு. ஏன்னா இந்த காந்தா படம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அது ஒரு வேற டிஃப்ரெண்ட். நீங்கள் நார்மலாக பார்க்குற படம் இந்த மாதிரி கிடையாது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்ம வந்துட்டு இப்படி இமைக்கிறதுக்குள்ள வந்துட்டு அடுத்த சீன் வேற சீன் போயிடும். ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி லைட்டாக ஓகேயா. ஸோ அதனால் வந்துட்டு இதை ஃபுல்லாக பார்க்கணும், இதில் என்ன இருக்குது அப்படி வந்துட்டு நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்த படம். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது யாண்டா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ நான் இதை வந்துட்டு அப்படியே அங்கேயே வீடியோ எடுத்துகிட்டே பேசலாம்னு நினச்சேன். ஏன்னா இவனை கத்திட்டு இருக்கானுங்க, அப்போ நான் பேசக்கூடாதா அப்படின்ட்டு. சரி எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு அப்படின்ட்டு நானும் 2 பசங்களோட போயிருந்தோம். அப்படின்னா வந்து சத்தியமாக கத்திருப்பேன், நான் சண்டை போட்டிருப்பேன். அவ்வளோ காண்டாயிடுச்சு. அவங்களுக்கு காசு கூட தராங்க, நீங்கள் வெளில போய் உட்காருங்க, ஏங்க இது சாப்பிடுங்க. அவங்களும் படம் பார்க்கல, மேட்ரு தான். அவங்களும் படம் பார்க்கல, பார்க்குறவங்களும் பார்க்க விட மாட்டாங்க. இது என்னது, இது கொடுமையாக இல்லை? சச் இரிட்டேட்டிங். ஸோ அதனால் வந்துட்டு தயவு செய்து உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் சொல்லி விரும்புகிறேன். இந்த குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வரீங்கன்னா வந்துட்டு ஃபீடிங் பாட்டில் கொடுத்து அப்படியே தூங்க வச்சு கூப்பிட்டுவாங்க. ஏங்க அப்படி பண்ணுறீங்க? சரி ஓகே, இது அப்படியா? படம் எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே தலைவலி. ஏன்னா நான் பாதியிலே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இந்த படம் நல்லா இல்லையான்னு கேட்டால் படம் நல்லா இருக்குது, பட் இந்த ஒரு இந்த கடுப்பு தான் அதனால. ஸோ இதான் வந்துட்டு பிளாக் செஷனில் இந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் பெருசாக போயிருக்கும் பிளாக் செஷன், பட் இதை போகாமல் இருந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி ஒரு சின்ன சீக்வன்ஸ் எல்லாம் தான். அண்டு தட்ஸ் இட். ஸோ இந்த விளாக் என்ஜாய் பண்ணிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு எனக்கு அங்கே நடந்தது சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம அவங்களை யாரையும் குத்த சொல்லக்கூடாது, பட் சொல்லணும்னு தோணுச்சு, அதை சொல்லிக்கிறேன். ஃபர்தர் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். நான் உங்கள் மாஸ்டர் எஸ்கே.